இல்ல சிவா. கிளவுட் வரலையா? வரல 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 வரல. ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியல. சரி, நீங்க இந்த திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்துவின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடியேனுனை போற்றுகின்றனே. எல்லாம் அல்ல அருள்மிகு வடிவுடைய நாயகர் நமர் பாண்டி கொடுமுடிநாதர் திருவடிகளையும், எல்லாம் அல்ல சிவகாமி நமர் கூத்த பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும், என்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய போற்றுதலுக்கும் வணங்குவதற்குரிய குருநாதர் திண்டுக்கல் சின்ராஜ் ஐயாவுடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். சைவ சித்தாந்தம் என்ற நூலை கொடுத்து உண்மை விளக்கம் என்ற நூலின் மூலம் நமக்கு இந்த சித்தாந்தத்தையும் ஜோதிடத்தையும் இணைத்து அருள் பாடமாக எழுதுவதற்கு அருள் புரிந்த மெய்கண்டாருடைய திருவடிகளையும் மனவாச கலந்தவருடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். சிவாதி சித்தம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஜாதகத்துல ஒரு மனிதனுடைய குணம் இது எப்படிப்பட்டதா இருக்கும். உணர்வு சார்ந்த அன்பு சார்ந்த மனிதனாக இருப்பானா, அதாவது இதயபூர்வமான மனிதனா இருப்பானா, இல்ல பொருள் சார்ந்த மனிதனா இருப்பானா, இல்ல ரெண்டும் கெட்டானா, இதுக்கும் இல்லாம அதுக்கும் இல்லாம இருப்பாங்களா. இப்ப இவங்களுடைய நிலை எப்படிப்பட்ட இருக்கும், இவங்களுடைய தன்மை என்ன, அதாவது லக்னாதிபதி நின்ற இடம் அவன் எங்க நிக்கிறான் அது சார்ந்து அவங்க இருப்பாங்க. அந்த குணங்கள் தான் இருக்கும். லக்னம், லக்னத்தை விட லக்னாதிபதி நிக்கக்கூடிய இடம். இந்த லக்னாதிபதி எங்க நிக்கிறானோ, என்ன பாவகத்தில் நிக்கிறானோ, உயிர் அதாவது அகம் சார்ந்த பாவம் என்று சொல்லக்கூடிய ஒற்றைப்படை பாவத்தில் நிற்கும்போது ஒரு தன்மையாகவும், இரட்டைப்படை பாவத்தில் இருக்கும்போது ஒரு தன்மையாகவும், அதுவே 6, 8, 12 இருக்கும்போது ஒரு தன்மையாகவும் இருக்கும். அதை நம்ம இப்ப பார்ப்போம். நீங்க இல்ல இது நான் யூடியூப் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இந்த ஒரு இதை எடுத்தேன். இதை ஏன் நம்ம கிளாஸா கொடுக்க கூடாது. மனித உயர்வுக்கு புத்தி சார்ந்த பாவமா, இதயம் சார்ந்த பாவமா, மனிதம் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதனுடைய நிலை, இந்த மனித சமூகம் உயர்வுக்கு எந்த பாவகம் முக்கியம் அப்படிங்கிறத எடுத்து வீடியோவை போடலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். ஆனா எடுக்க எடுக்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, உள்ளுக்கு போயிட்டே இருந்தது. சரி, நிறைய விஷயங்கள் கிடைச்சது. இதை நம்ம ஏன் கிளாஸா போடக்கூடாது, கிளாஸா போட்டு அப்படியே யூடியூப்ல போட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை கிளாஸா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஆச்சுங்களா. இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இதயம் சார்ந்த பாவகத்துக்கும் புத்தி சார்ந்த பாவகத்துக்கும் வித்தியாசம் என்ன, இவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க. இதயம் சார்ந்த பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தன்மையுடையவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எதையும் உணர்வுபூர்வமாக சிந்தித்தல், அனைவரிடமும் மனித நேயத்துடன் பழகுதல், பொருளாதாரத்தை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளுதல், கௌரவத்தை அதிகமாக எதிர்பார்த்தல், பணத்திற்காக தன் கௌரவத்தை விட்டுக் கொடுக்காமல் இருப்பது, பொது பணிகளில் ஈடுபாடு, மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்டு அனைவரையும் அரவணைத்து செல்லுதல், பொருளாதாரத்தை விட தன் பெயர் புகழை விரும்புதல், எளிதில் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகுதல், ஸ்பரிச சுகங்களை அனுபவித்தல், மரபுகளை சிந்தனை விட்டு விலகாமல் இருத்தல். அது என்ன மரபுகளை சிந்தனை அப்படின்னா என்ன, பாரம்பரியம் என்று சொல்லுவோம் அல்லவா. இந்த பாரம்பரியமா இருக்கக்கூடிய சில விஷயங்களை, ஆன்மீகமா இருக்கட்டும் சரி, ஒழுக்க நெறிகளா இருந்தாலும் சரி, பாரம்பரியமான பண்பாடுகளாக இருந்தாலும் சரி, இதன் மேல பற்று வைக்கக்கூடியது. இதிலிருந்து மாறாமல் இருத்தல், விலகாமல் இருத்தல், கொள்கையில் கொண்ட உறுதிப்பாடு, எந்த ஒரு விஷயத்திலும் கொள்கையில் கொண்ட உறுதிப்பாடு, உடல் உழைப்பில்
கொஞ்சம் நாட்டம் இருக்காது. உடல் உழைப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா, உடல் உழைப்பு இருக்கிறதுக்கு இந்த ஒற்றைப்படை பாவத்துல இருக்கிற உடல் உழைப்பானவங்க இருக்கிறாங்க. அது நான் எப்படின்ட்டு உள்ளுக்கு வர சொல்லித்தரேன். ஆச்சுங்களா? இதுல நெகட்டிவ் என்ன, எதையுமே அதாவது கண்டுக்காம இருக்கிறது, ஊதாரித்தனமா இருக்கிறது சொல்லுவாங்கல்ல, கேளிக்கை, சந்தோஷமா இருக்கிறதுக்காக முக்கிய பொறுப்புகள் இருந்து கூட அந்த நேரங்கள்ல வந்து அதுல கவனிக்காம போறது. இதுல நெகட்டிவா வரக்கூடியது. கிரகங்கள் நெகட்டிவா நின்னுதுன்னா, அவங்க எப்படின்னா எது பொறுப்பற்ற தன்மையில் இருப்பாங்க. அந்த பொறுப்பற்ற ஒரு இதில் இருப்பாங்க. அதுதான். இவங்களுக்கு அதுதான் ஒரு நெகட்டிவ். ஆச்சுங்களா? எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை. எதிர்காலத்தை பற்றி இன்னைக்கு இருக்கா போதும் போ அப்படின்னு வாழக்கூடிய தன்மையில் இருப்பாங்க. இது அவங்களுக்கு நெகட்டிவ். ஆன்மீக விஷயங்களில் அதிக ஈடுபாடு, யூகங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தல், எதையும் கலை உணர்வோடு ரசித்தல், உடலை எப்போதும் அழகுபடுத்திக் கொள்வது, எளிதில் யாரையும் நம்புதல், தான தர்ம சிந்தனை, மற்றவர்களை மதித்தல், சிற்றின்பத்தில் அதிக நாட்டம், பொருளாதாரத்தை விட உடல் சுகங்களில் அதிக நாட்டம். இதுதான் இதயம் சார்ந்த மனிதனுடைய தன்மை. இப்போ இதுல நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன, கொஞ்சம் பொறுப்பற்ற என்ன சொல்றது, நெகட்டிவா கிரகங்கள் நிற்கும் போது கொஞ்சம் ஊதாரித்தனமா இருக்கு சொல்லுவாங்க. அவ எதையும் பொறுப்பா செய்ய மாட்டானப்பா, ஜாலியா இருப்பானப்பா, கொஞ்சம் உழைப்பு போட மாட்டானப்பா. இதுதான் அந்த ஒண்ணுதான் இவனுக்கு வந்து ஒரு சில நேரங்கள்ல நெகட்டிவ் ஆயிரும். மற்றவர் வேற இவங்க எல்லாமே பாசிட்டிவ் தான். ஏமாந்து போறது, சீக்கிரமா ஏமாந்து போறது, இது நெகட்டிவ். சீக்கிரமா ஏமாந்து போறது, இது நெகட்டிவ். மற்றதெல்லாம் நமக்கு இது பாசிட்டிவா இருக்கும். ஆச்சுங்களா? இது ஒண்ணுதான் இவங்களுக்கு நெகட்டிவ். புத்தி சார்ந்த பாகம் இது எப்படி இருக்கும்? எதையும் புத்திபூர்வமாக, அதாவது லாஜிக்குடன், சுயநலத்துடன் அனைவரிடம் பழகுதல். இந்த புத்தி சார்ந்த பாவத்தில் இருக்கும்போது என்ன ஆகும்? எதையும் சுயநலத்துடன் பழகுதல், சுயநலத்துடன் இருத்தல், பொருளாதாரத்தை மட்டுமே வைத்து சிந்தித்தல், கௌரவத்தை கருத்தில் கொள்ளாமல் பொருளாதாரத்தை கருத்தில் கொள்வது. மற்றவர்கள் நான் பேசுறது நல்லா கேக்குதா? கேக்குது சார், கிளியரா இருக்கு சார். மற்றவர்கள் மீது அதிக ஆதிக்கம் செலுத்தல், மற்றவர் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் இருத்தல், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வாழுதல், ஸ்பரிச சுகங்களில் நாட்டமின்மை, மரபு வழி சிந்தனையை விட்டு புரட்சிகரமான சிந்தனையை கொள்ளுதல், தன்னை மாற்றிக் கொள்ளுதல், உடல் உழைப்பில் அதிக நாட்டம், வீண் செலவுகளை குறைத்துக் கொள்ளுதல், பணத்தை சேமிப்பதில் நாட்டம், ஆட்டம் கேளிக்கை மற்றும் விருந்துகளில் நாட்டமின்மை, எதையும் திட்டமிட்டு செயல்படுதல், யூகங்களை அதிகம் நம்பாமல் தனது திறமையை நம்பி கருத்தில் கொள்ளுதல், ஒரு பொருளின் அழகை விட பொருளின் தரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தல், தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் அதிக நாட்டமின்மை, எதிலும் வெளிப்படையாக இல்லாமல் ரகசியமாக இருத்தல், போட்டி பொறாமையோடு பணம் சம்பாதிக்கும் நாட்டத்தை வளர்த்துக் கொள்ளுதல், தனது நல விரும்பிகளை கண்டுகொள்ளாமல் இருத்தல், பணத்திற்காக மட்டுமே மற்றவரிடம் பழகுதல், உடல் சுகங்களை இழந்தவாறு பொருளாதாரத்தை பெறுவதில் நாட்டம், இந்த புத்தி சார்ந்த பாவகத்தினுடைய தன்மையாகும். அப்ப இந்த ரெண்டையும் நீங்க பிரிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இதயம் சார்ந்த மனிதர்கள் சீக்கிரமா ஏமாந்துடுறாங்க. கொஞ்சம் முன்னேறதுல அவங்களுக்கு லேட் ஆகுது. சில பேர் வந்து பொறுப்பற்ற தன்மையில சில பேர் இருந்துடுறாங்க, உழைப்பு போடாம. இது நெகட்டிவ். ஆனா புத்தி சார்ந்த மனிதன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலையும் முன்னேற மாதிரி இருக்கும். அதை படிக்கும் போது எதையும் புத்திபூர்வமாக சிந்தித்தல், தன்னை ஆடாத கூத்தாடினாலும் காசு காரியத்தில் கண்வைடா தாண்டவத்துவங்க மாதிரி தன்னுடைய சுயநலத்தை அதிக இது பண்றது, பொருளாதாரத்தை தானே வைத்திருத்தல், கௌரவமாவது வெங்காயமாவது சம்பாதிக்கிறதா முக்கியம். என்ன சார் சுப்பிரமணியம் சார், அதான் முக்கிய உலகத்துல. உண்மை சார், உண்மை சார். மற்றவர் மீது கிடைச்சான ஒருத்தர் மற்றவர் மீது ஆதிக்கத்தை செலுத்தி எவ்வளவு அவன்கிட்ட உறிஞ்ச முடியுமோ உறிஞ்சறது, மற்றவர் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாமல் இருத்தல், இதெல்லாம் சரி. ஆனா மனிதம் உயர்வதற்கு, இந்த சமூகம் உயர்வதற்கு, மனிதம் என்றால் இந்த மனித படைப்பு உயர்வதற்கு எது முக்கியம் என்றால் உணர்வு சார்ந்த பாவம் தான் முக்கியம். இன்னைக்கு உணர்வை கொன்று 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 புத்தியை அதிகப்படுத்தி புத்தி கூர்மையாகிட்டே போகுது, உணர்வு செத்துக்கிட்டே வருது. புத்தி கூர்மையாக சுயநலம் தான் அதிகமாகும். புத்தி கூர்மையாக சுயநலம் தான் அதிகமாகும். நாம் எப்படி பிழைக்கலாம், நாம் எப்படி இருக்கலாம், நாம் என்ன பண்ணலாம், இதுதான் அதிகமாகும். இதயம் கூர்மையானாதான் அன்பு பிறக்கும். ரெண்டாவது ஒரு விஷயம் சார், இன்னைக்கு உலகத்துல எல்லாமே இப்படித்தானே சார் இருக்காங்க, ரொம்ப அவங்கதான் சார் நம்பர் ஒன்னா பிழைக்கிறாங்க.
எதையும் அனுபவிக்க மாட்டாங்க. இவங்க எதையும் அனுபவிக்க மாட்டாங்க. ஆச்சுங்களா? வாழ்க்கையில அனுபவம் ஒரு விஷயத்தை துன்பமோ இன்பமோ சார், துன்பம் வந்தா 2 பொட்டு கண்ணீர் இவனுக்கு வரணும். இன்பம் வந்தா அவனுக்கு அந்த சந்தோஷமும் ஒரு புன்சிரிப்பு வரணும். இந்த இன்ப துன்ப 2 உணர்வுகளை இறைவன் கொடுத்ததே ஆன்மா பக்குவப்படுறதுதான் சார். ஆன்மா இரு வினைகள் இல்ல, பக்குவப்படுறதுதான் சார். வினை அனுபவத்துக்காகத்தானே. எவன் ஒருத்தருக்கு துன்பத்திலே அழமாட்டானோ, இன்பத்திலே சிரிக்க மாட்டானோ அவன் வேஸ்ட். அவன் இருந்தே வேஸ்ட் சார். அவன் ஆன்மா எந்த அனுபவத்தையும் பெற போறது இல்ல. நல்லா சம்பாதிப்பான், நல்லா சாப்பாடு சாப்பிட மாட்டேன், நல்ல அழகான மனைவி, அழகான கணவன், பரிசு சுகமே எனக்கு வேண்டாம். இவனுக்கு அழகான மனைவி கட்டி கொடுத்த என்ன, கொடுக்காட்டி என்ன? சுப்பிரமணியம் சார், அப்போ உண்மை சார். இவன் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இவனுக்கு எது கிடைச்ச என்ன பிரயோஜனம்? வெளியே பார்க்கறதுக்கு டிக்டாப்பா இருப்பான், பெரிய லெவல்ல பணக்காரனா இருப்பான். ஆனா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஆனா இன்னைத்த உலகத்துல கொஞ்சம் புத்தியும் வேண்டும். இப்படி நம்மளும் உணர்வு சார்ந்து இருக்கிறவங்க தோத்து போயிடுறாங்க நிறைய விஷயங்கள்ல. அப்போ 60% உணர்வும் 40% புத்தி சார்ந்த பாவமும் சேர்ந்து வைக்கணும். கொஞ்சம் புத்தியும் வேணும். நம்ம சதிக்கிறேன் சார் சொன்ன மாதிரி ஒரேடியா நம்ம ஏமாலியா வந்துடக்கூடாது. அன்புக்காக எங்கேயும் ஏமாந்துடக்கூடாது. ஆச்சுங்களா? அப்போ உணர்வு சார்ந்து இருக்கணும் ஒரு 70%. ஒரு 30% புத்தி சார்ந்த பாவம் வேலை செய்யணும். அது எப்படி அப்படிங்கறத பார்ப்போம். இது புரியுதா? இதயம் சார்ந்த பாவம், புத்தி சார்ந்த பாவம்னா என்னன்னு புரியுதா சார்? சார் புரியுது சார். இப்படி சொல்லலாமா சார்? சொல்லுங்க. அதாவது 5, 9 பாவம் பலம் பெற்றால் இல்ல சார், அவனுக்கு வந்து உணர்வு அது வேண்டாமா சார்? பின்னாடி சொல்றேன் சார், பின்னாடி அதுதானே வர்றேன். ஓகே சார், ஓகே, நன்றி சார். அவசரப்பட வேண்டாம், நான் பின்னாடி அதுக்கு தான் வரேன் சார். புத்தி சார்ந்த ஓகே சார், ஓகே. அந்த 2க்கு வேரியேஷன் புரியுதான்னு கேட்டேன். புத்தி சார்ந்த பாவம் புரியுது சார். புரியுது சார். பாலசுப்ரமணியம் சார் புரியுதா? ஐயா புரியுதுங்கய்யா. அப்போ இதயம் சார்ந்த மனிதன் எதையும் உணர்வு பூர்வமாக சிந்திப்பான், எதையும் மனித நேயத்துடன் பழகுவான், பொருளாதாரத்தை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வான், கௌரவத்தை அதிகமாக எதிர்பார்ப்பான், பணத்திற்காக தன் கௌரவத்தை விட்டுக் கொடுக்க மாட்டான். பணத்திற்காகவும் சரி, எதுக்காகவும் சரி, கௌரவத்தை விட்டு வெளியே போக மாட்டான். பொருளாதாரத்தை விட புகழை விரும்புவான், உணர்ச்சிகளுக்கு அடிமையாகுவான். ஒரு கோபம், தாபம், கோபப்படுறது, இது எல்லாமே அவன்கிட்ட இருக்கும். ஆச்சுங்களா? அதே மாதிரி எல்லா உணர்ச்சிகளுக்கும் அவன் அடிமையாகித்தான் இருப்பான், உணர்ச்சிகளுக்கு அடிமையாகுவான் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அதே மாதிரி புத்தி சார்ந்த பாவம் மரபு வழியை மீற மாட்டான். எப்பவுமே மரபு வழியை மீறி ஒரு தவறானதுக்குள்ள போக மாட்டான். அதே மாதிரி உறுதிப்பாடும் உழைப்பில் நாட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா இவங்க உழைக்கிறவங்க இருக்கிறாங்க. அதை நான் எப்படின்ட்டு சொல்றேன். ஆச்சுங்களா? உள்ளுக்குள்ள வரும்போது சொல்றேன். இதே 10ஆம் அதிபதி எதோட 10ஆம் அதிபதி வந்து கனெக்ட் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு விதத்துல 10ஆம் அதிபதி கனெக்ட் ஆயிட்டான், 6ஆம் அதிபதி கனெக்ட் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த உணர்வு சார்ந்த பாவத்தில் லக்னாதிபதி இருந்து 10, 6, 10, 6 கனெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அவன் உணர்வு சார்ந்து இருப்பான், உழைப்பும் அதை அவன்கிட்ட அதிகம் இருக்கும். கடின உழைப்பாளியா இருப்பான். ஆச்சுங்களா? அதனால உழைப்பாளி இருக்க மாட்டான்னு சொல்ல முடியாது. நான் உள்ளுக்குள்ள வரும்போது சொல்றேன். இப்ப இந்த 2க்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புத்தி சார்ந்த பாகம் என்ன, உணர்வு சார்ந்த பாகம் என்ன? புத்தி சார்ந்த பாவகம் எப்போதுமே சுயநலத்தை கொடுக்கும். அவங்க பேஜ்ல ஒரு லாஜிக் இருக்கும். ஆனா லாஜிக் இருந்தாலும் சுயநலம் அவங்ககிட்ட இயல்பாக இருக்கும். புத்தி கூர்மையாக சுயநலம் அதிகம் இருக்கும். அதனாலதான் சொல்றாரு. அதாவது மணிவாசக பெருமான் சொல்லுவாரு, கரமது குவிய, சுப்பிரமணிய சார், கரமது குவிய இருதய மலர. கரமது குவிய, ஒருத்தர் கொடுக்கும் போது கரம் குவிதா சார்? ஆமா சார். ஒருத்தர் கொடுக்கும்போது கரம் குவி, கரம் குவிஞ்சதுன்னா இருதயம் மலரும். இருதயம் மலரணும்னா இன்னொருத்த மேல அன்பு பிறக்கணும். இருதயம் மலர்ந்து என்ன? கரமது குவிய இருதய மலர. இப்படி கையேந்தி பாருங்க. கரம் விரிஞ்சதுன்னா இருதயம் சுருங்கிடும். என்கிட்ட ஒண்ணுமே இல்லை சார், சுப்பிரமணியம் சார் பார்த்து ஏதாவது ஒரு 5000 ரூபாய் அனுப்பிடுங்க சார். எப்படி? என்கிட்ட ஒண்ணுமே இல்லை சார், ஏதாவது கொடுங்க சார்.
அப்ப இருக்கிறத கூட இல்லைன்னு காட்டிட்டு என்னங்க, கரம் விரியும் பொழுது இருதயம் சுருங்கிரும். இதுதான் சார் புத்தி சார்ந்த பாவத்துக்கும் உணர்வு சார்ந்த பாவத்துக்கும் வித்தியாசம். புரியுதுங்களா? அப்ப மனிதன் எப்படி இருக்கும்னு சொல்றாரு? கரமது குவிய இருதயம் மலர. இப்படிதான் இருக்கணும்னு மணிவாசக பெருமான் சொல்றாரு. பிறருக்கு கொடுக்கின்ற தன்மை வர வேண்டும். இருதயம் எப்பவுமே அதனாலதான் இருதய தாமிரை. அந்த இருதயத்தை என்ன சொல்றாங்க? தாமரை அப்படின்னு சொல்றாங்க. இருதய தாமரைன்னு சொல்றாங்க. எப்பவுமே தாமரை இருதயம் மலர்ந்து இருக்கணும். அதான் மனித தன்மைக்குரிய தன்மை. இன்னைக்கு இருதயம் குறுகி கடைசியில என்னாச்சு? இப்போ சமூகத்தோடு தன் குடும்பம் மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றத்தார், தன் சுற்றியுள்ள பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் மேலே அன்பு காட்டியது போய் இன்னைக்கு ஒரு மனசு கதவு சாத்தி வீட்டுக்குள்ள வந்துட்டு யார்ட்டையும் பேசுறது இல்லை. பக்கத்து வீட்டுக்காரர் யாருன்னே தெரியறது இல்லை. அந்த அளவுக்கு வாழ்க்கை நிலை. இது ஒரு வாழ்க்கையா? நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை பத்தி நம்ம யாருன்னே தெரியாது. அது நீங்க அப்படி சொல்லும்போது இன்னொன்னு சொல்லக்கூடாது சார், அது தெரியாது இருக்கிறது நல்லது. பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு சில பேர் வாட்ச் பண்றான் சார், அதுவே பெரும் பிரச்சனையா இருக்கு சார். தெரிஞ்சுக்காத இருக்கிறது நல்லது. அது இவனை பத்தி பேசுறதே இன்னொரு அதுக்காக மலரக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு மேல ஒரு அக்கறை இருக்கணும். வந்து பக்கத்து வீட்டுக்கார ஆறு போறா பக்கத்து வீட்டுக்காரர் இதை பார்க்க கூடாது. என்னங்க, அது வேற இது வேற, ரெண்டையும் நீங்க போட்டு குறுக்க உழப்பிக்க கூடாது. அப்போ குடும்பத்துக்குள்ளேயே கணவன் மனைவிட்டு பேசுறது இல்ல, மனைவி கணவன்கிட்ட பேசுறது இல்ல, கணவன் மனைவி பிள்ளைகிட்ட பேசுறது இல்ல, ஆளுக்கு ஒரு ரூம்ல செல்போன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த புத்தி கூர்மையாக ஒரு எல்லாருக்கும் ஒட்டுக்கா சாப்பிடுற பழக்கமே போயிருச்சு. ஒரே இதுக்கு ஒட்டுக்கா சாப்பிடுற பழக்கமே போயிருச்சு. ஒருத்தர் வட்டல இருந்து ஒருத்தர் எடுத்து சாப்பிடுற அன்பு போயிருச்சு. ஒருத்தர் இலையில இருந்து எடுத்து சாப்பிடுற அன்பு போயிருச்சு. சந்தோஷம் பூரா போயிருச்சு குடும்பத்துக்குள்ளேயே. இதுதான் நிம்மதி, இதுதான் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு காலத்திலும் இது நிம்மதியை, அனுபவத்தை, சுகத்தை கொடுக்காது. திட்டபூர்வமா சொல்றேன், ஒரு காலத்திலையும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் இது கொடுக்காது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆச்சுங்களா? நம்ம வகுப்பு யாரு எப்படிப்பட்டவங்க ஜாதகத்திலையும் பார்க்க போறோம். ஆனா தர்மத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக சொல்லிக் கொடுக்குறேன். புரியுதுங்களா? இப்போ ராசிகளுடைய பிரிவுகளை பாருங்க. சுபஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ராசிகள். 1 சுபஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ராசிகள் 1, 2, 3, 4, 5, 7, 9, 10, 11. 10, 11 ஆச்சுங்களா? அப்போ சுபஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ராசிகள் 1, 2, 3, 4, 5, 7, 9, 10, 11. 12 ராசிகளிலும் உணர்வு சார்ந்த ராசி, பொருள் சார்ந்த ராசி என இருவகையாக பிரிக்கப்படுகின்றன. உணர்வு சார்ந்த ராசி தர்ம தத்துவ ராசியான 1, 5, 9, 3, 7, 11. பொருள் சார்ந்த ராசி 4, 6, 10. இதுல அபோக்லிமாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அபோக்லிமாஸ் அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா, இது லக்னத்திற்கு 3, 6, 9, 12ஆம் வீடுகளை குறிக்கும். இது 3ஆம் தர வலுவுடைய ராசி. இந்த ஸ்தானங்கள் இருக்கும் கிரகங்கள் உறுதியற்றவை. அந்த இடத்துல என்ன பலத்தில் நிற்குதோ அதே பலத்தை உடையவை. அந்த இடத்துல நட்பா, ஆட்சியா, உச்சமா, அது என்ன பலம் கொடுக்குமோ அதே பலத்தை கொடுக்கும். ஆனா இது ஒரு அதிர்ஷ்டமான டக்குன்னு அந்த இடத்துல ஒரு அதிர்ஷ்டம் ஒரு மனுஷனுக்கு வரணும். ஒரு லாட்டரி விழுகணும். ஒரு என்ன சொல்றது, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல இதை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி ஒரு புதையலுக்கு இதை பயன்படுத்துவாங்க. இந்த அபோக்லிமாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியை இது அதை கொடுக்கக்கூடிய ராசி. அதுல ஒரு கிரகம் சஞ்சாரிக்கும் போது, அதுல ஒரு கிரகம் வரும் பொழுது கோச்சாரத்தில் அங்க ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் பொழுது அந்த காலங்களில் இவருக்கு திடீர் பணவரவும் திடீர் பொருளாதார மேம்பாடும் கொடுக்கக்கூடிய ராசி. ஆச்சுங்களா? அதே மாதிரி பணவரம் என்று சொல்லக்கூடிய ராசி 2, 5, 8, 11. இது பணத்தை கொடுக்கக்கூடிய ராசி. அதே மாதிரி உபஜய ஜென்ம ராசி என்று வெற்றியை தரக்கூடிய ராசி 3, 6, 10, 11.
லக்னம் என்ற ஜாதகருக்கு பிரயோஜனம் இல்லாத ராசி, இதை துஷ்டஸ்தானம் என்று சொல்கின்றோம். 6ஆம் பாவகம், 8ஆம் பாவகம், 12ஆம் பாவகம். இந்த பாவகத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது உள்ளுக்கு போகும்போது நான் உங்களுக்கு அது என்ன பண்ணுதுங்கிறத சொல்லித்தரேன். புரியுதா? சார் இது எழுதிட்டீங்களா? ஆமா சார். இதை எழுதிக்கங்க. இது உங்களுக்கு நான் உள்ளுக்கு போகும்போது சொல்லித்தரேன், என்ன இதுன்னு சொல்லித்தரேன். அடுத்தது பெண் ராசி என்று சொல்லக்கூடிய ராசி எது? மீனம், ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், அதுக்கு அடுத்தது மகரம், மீனம். இதெல்லாம் வந்து பெண் ராசின்னு சொல்லக்கூடிய ராசி. இந்த பெண் ராசிகள் இரட்டைப்படை ராசியாக வந்தாலும், இவர்கள் கொஞ்சம் உணர்வு சார்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். இவர்களிடத்தில் உணர்வு இருக்கும். இதை நீங்க குறிச்சுக்கணும். பெண் ராசிகள் இரட்டைப்படை ராசியாக வந்தாலும், விருச்சகத்துல பிறந்தவங்க, மகரத்துல பிறந்தவங்க, மகரத்துல கிரகம் என்னவங்க, அதே மாதிரி கன்னி, கடகம், ரிஷபம், அதே மாதிரி மீனம், இது கொஞ்சம் உணர்வு சார்ந்த மனிதர்களாகத்தான் இருப்பார்கள். இது என்ன 6, 8, 12 வந்தாலும் சரி, இல்ல வந்து பொருள் சார்ந்த பாவங்களா இருந்தாலும் சரி, இல்ல எப்படி வந்தாலும் இவங்கிட்ட உணர்வு, ஏன்னா பெண் எப்பவுமே உணர்வு சார்ந்தவன், ஆண் புத்தி சார்ந்தவன், பெண் உணர்வு சார்ந்தவன். பெண்ணுக்கு வந்து உணர்வுகள் அதிகம், உணர்ச்சி பூர்வமான அறிவு அதிகம். ஆணுக்கு வந்து புத்தி பூர்வமான அறிவு அதிகம், இயல்பிலேயே படைப்பப்படி. அப்ப பெண் ராசியில் பிறக்கும் பொழுது, இல்ல பெண் ராசியில் லக்னாதிபதி நிற்கும் பொழுது, இவர்களுக்கு உணர்வு சார்ந்த தன்மை அதிகம் இருக்கும். இதை நீங்க குறிச்சுக்கணும். சார் புரியுதா? சார் புரியுது சார். உணர்வு சார்ந்த முதன்மை பாவகங்கள் 1, 5, 9. இந்த 1, 5, 9க்குள்ள லக்னாதிபதி தொடர்பு பெறுவதும், இந்த 1, 5, 9 அதிபதி லக்னத்தோடு தொடர்பு பெறுவதும், ஒன்றுக்கொன்று 1, 5, 9, அதாவது உதாரணத்துக்கு சொல்றேன், லக்னாதிபதி 9ஆம் பாவத்திலிருந்து வீடு கொடுத்தவன் 5ஆம் பாவத்தில் நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. லக்னாதிபதி 9ஆம் பாவத்திலிருந்து வீடு கொடுத்தவன் 5ஆம் பாவத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. முழுமையான உணர்வு சார்ந்த மனிதன், மிக மிக உணர்வு சார்ந்த மனிதன். லக்னாதிபதி 5ஆம் பாவத்திலிருந்து அவன் வீடு கொடுத்த 9ஆம் பாவத்தில் நின்னாலோ, இல்ல லக்னாதிபதி 9ஆம் பாவத்திலிருந்து அவனுக்கு அந்த 9ஆம் பாவகாதிபதி 5இல் நின்றாலோ, வீடு கொடுத்தவன் 5இல் நின்றாலோ, மிகுந்த உணர்வு சார்ந்த மனிதன். லக்னத்தில் நின்றால் அப்படித்தான். இந்த 5, 9ங்கிறது ரொம்ப ரொம்ப உணர்வு சார்ந்த பாவம். லக்னம் கொஞ்சம் ஸ்திரத்தன்மையோ நிற்கும். அது கேந்திரமும் அதுவே, திரிகோணமும் அதுவே. லக்னம் கொஞ்சம் ஸ்திரத்தன்மை இருக்கும், கொஞ்சம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கிற ஒரு கெத்து இருக்கும். ஆனா 5, 9 அப்படியே இல்லை. 5, 9 அப்படியே இல்லை. தொப்புன்னு உளுந்து அழுது புரண்டுரும். எப்படி விழுந்துரும்? அழுது புரண்டுரும். வச்சுங்களா? அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த கிளாஸ் இது கட் ஆயிருச்சுன்னா அடுத்து நான் லிங்க் அனுப்பியிருக்கிறேன், அதுல வந்துருங்க. இன்னும் 10 நிமிஷம் இருக்குது, கட் ஆனா அதுல வந்துருங்க. லிங்க் 2வது லிங்க் அனுப்பியிருக்கிறேன், அதுல வந்துருங்க. சரி, அடுத்தது இங்க பாருங்க. இந்த 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய ராசிகள் காலபுருஷ தத்துவப்படி பார்க்கும் பொழுது, நான் முதல்ல சொல்லியிருக்கிற கேது பகவான் பரிகாரத்தை கொடுக்கும் கிரகம், அதாவது கர்மாவை குறைத்துக் கொள்ள வழிவகுக்கும் கிரகம்.
இந்த 1, 5, 9 லக்னாதிபதி 5, 9 இருக்கக்கூடியவங்கள், அவனுக்கு வீடு கொடுத்தவன் 5, 9 இருக்கக்கூடிய நபர்கள் ஏன் அதையே ஏமாறுறாங்க? ஏன் ரொம்ப உணர்வு சார்ந்தவங்களா இருக்கிறாங்க, ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறாங்க, ரொம்ப தர்மத்தின்படி இருக்கிறாங்க, ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அவங்க அவங்க ரொம்ப ரொம்ப அன்பானவங்களா இருக்கிறாங்க. ஆனா அதையே ஏமாறுறாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுடைய பூர்வ கர்மா குறையுது, குறைச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆச்சுங்களா? எப்பவுமே நான் கேதை பத்தி சொல்லி தர்ம தத்துவ ராசி இது. அவங்களுக்கு அது தர்ம தத்துவ ராசி. எந்த லக்னத்துல பிறந்திருந்தாலும் இந்த 1, 5, 9 என்பது அது உங்களுக்கு வந்து காம தத்துவ ராசியே வந்தா கூட அந்த காமமே அவங்களுக்கு தர்மம். காம தத்துவ ராசியே அவங்களுக்கு தர்மமா வருது, மோட்ச தத்துவ ராசியே அவங்களுக்கு தர்மமா வருது. அவங்களுக்கு அது தர்மம், அவங்களுக்கு அது கொடுக்கப்பட்ட தர்மம். எப்பவுமே 1, 5, 9 அவங்களுக்கு அந்த காமமே அவங்களுக்கு தர்மம், அந்த மோட்சமே அவங்களுக்கு தர்மம், அந்த கர்மமே அவங்களுக்கு தர்மம். அது கர்ம தத்துவ ராசியா இருந்தாலும் சரி, காம தத்துவ ராசியா இருந்தாலும் சரி, மோட்ச தத்துவ ராசியா இருந்தாலும் சரி, அதுவே அவருடைய தர்மம். அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இப்போ இவங்க யாருன்னு கேட்டா, இங்க பாருங்க, பக்கத்துல ஸ்லைடு போட்டிருப்ப சித்தாந்தத்துல சொல்லியிருப்போம். ஆத்மா என்று சொல்லக்கூடிய ஆத்ம சரீரம், அடுத்தது விஞ்ஞான உடல் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞான சரீரம், காலம், நீதி, கலை, வித்தை, அராகம். அடுத்தது மனோசரீரம் என்று சொல்லக்கூடிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த மூணையும் சம்பந்தப்படுத்தி லக்னம் நிக்குதுன்னு அர்த்தம், லக்னாதிபதி நிக்கிறான்னு அர்த்தம். அப்ப இவங்க எப்படி இருப்பாங்க? நீங்களே சித்தாந்தப்படி கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ காலம், நீதி, கலை, வித்தை, அராகம் சொல்லக்கூடிய இறை தத்துவத்தையும் ஆத்ம சரீரத்தையும், ஆத்ம சரீரம் இந்த ரெண்டை பற்றி நிக்குது. இந்த ரெண்டுக்குள் இந்த ஒன்னும் அந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் சொல்லக்கூடிய இந்த தன்மையையும் இந்த காலம், நீதி, கலை, வித்தை, அராகம் சொல்லக்கூடிய விஞ்ஞான உடலையும் பற்றி நிக்குதுன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு என்ன தன்மை வரும்? ஒண்ணு, இறைவன் கொடுத்த ஞான அறிவு வேலை செய்யும். இன்னொன்னு, மனசு வேலை செய்யும். அந்த மனசுக்குள்ள இருக்கக்கூடிய புத்தி வேலை செய்யும். அதுக்கப்புறம் சித்தம் வேலை செய்யும். அதுக்கப்புறம் அகங்காரம் வேலை செய்யும். இப்போ இவங்களை பொறுத்தவரை என்ன கேட்டீங்கன்னா, ரொம்பவும் உணர்வு பூர்வமாக உணர்வு சார்ந்து இருப்பாங்க. இவங்க ரொம்பவும் என்ன சொல்றது, ஒரு சென்சிட்டிவா இருப்பாங்க. இவங்க வந்து பிறருடைய கண்ணீரை தாங்க முடியாது. இவங்க எப்பவுமே எதையுமே உணர்ச்சி பூர்வமாக, கற்பனை பூர்வமாக சிந்திக்கக்கூடியவங்க. இவங்களை பொறுத்தவரையிலும் ஒரு மெல்லிய ரோஜா போற மனசு ஆச்சுங்களா. இப்ப இவங்க யதார்த்தவாதிகளா இருப்பாங்க. இறைவன் கொடுத்த ஞான அறிவை பற்றி நிக்குது அல்லவா, இவங்களுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம் அல்ல. அந்த புத்தி அந்த யதார்த்தத்தினுடைய கால அளவைக்குள்ள மட்டும்தான் செயல்படும். ஏன்னா அதே புதன் தான் காதலுக்கு அதிபதி, அதே சித்தம் தான் அன்புக்கும் காதலுக்கு அதிபதி. அப்போ அந்த புத்தி அது விசாலமாகி விஞ்ஞானமய உடலை தாண்டியோ இல்ல அறிவை தாண்டியோ இல்ல உணர்வுகளை தாண்டியோ வேலை செய்யாது. உணர்வுக்குள் அடங்கிய புத்தியா இருக்கும். அவங்களுக்கு புத்தியே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நீங்க புரிஞ்சுக்கங்க. முதலில் ஒரு உயிர் இயங்குவதற்கு உடலும் உயிரும் சேர்ந்த ஆத்மாவாகிய சூரியனும், உடலாகிய மேசமும், 5ஆம் பாவமாகிய சித்தமும், அதே மாதிரி 9ஆம் பாவமாகிய தனுசும், இந்த 1, 5, 9 என்பது ஒரு உயிர் இயங்குவதற்கு முக்கிய காரகத்துவம். அதாவது 1 ஆத்ம சரீரம். நான் சொல்றது புரியுதா சார்? புரியுது சார். சித்தாந்தத்துக்குள்ள வந்துட்டோம் பழையபடி. 1 ஆத்ம சரீரம், இன்னொன்று மனோசரீரம், இன்னொன்று விஞ்ஞான சரீரம். இந்த 3 தான் ஒரு உயிர் இயங்குவதற்கு இந்த 3 முக்கிய காரணம் சொல்லியிருக்கேன். இந்த 3ம் ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டது. இந்த வெளி மன உடல் தான் மறைஞ்சிடும் நாம் இறந்ததுக்கு அப்புறம். இதை நான் முதல்ல சொல்லியிருக்கேன். வெளி மன உடல் மறைஞ்சிரும், இந்த உடல் மறையாது, விஞ்ஞான உடல் மறையாது. இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் சொல்லக்கூடிய இந்த 4 தத்துவங்களும் மறையாது. இது ஆத்மாவோட பயணிக்கும்.
அதனாலதான் இறந்த உயிர்க்கு பசி, தாகம், களைப்பு எல்லாமே இருக்கு. இறந்த உயிர்க்கு பசி, தாகம், களைப்பு, விருப்பு, வெறுப்பு எல்லாம் இருக்கு. அதனாலதான் நம்ம திதி கொடுக்கறது, தர்ப்பணம் கொடுக்கறது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது எல்லாம். இந்த வெளி மன உடல் மட்டும்தான் மறையும். அதுவும் காற்றுடம்பும் மறைஞ்சிடும். அதுவும் காற்றுடம்பு, இந்த அன்னமய உடல், இந்த உடம்பு மறைஞ்சிடும் இறந்ததுக்கு அப்புறம். அது ஒரு போட்டோ போட்டு காட்டின ஞாபகம் இருக்கா? இறந்தவங்களுடைய உடம்பு முதல்ல ஆரம்ப கிளாஸ்ல. ஆமா சார், 4 உடம்பா போய் அந்த கடைசி உடம்பு வெளியே போயிடும். அந்த 3 உடம்பு மட்டும் நிற்கும், மீதி 2 உடம்பு மறைஞ்சிடும். புரியுதுங்களா சுப்மணி சார்? புரியுதா? புரியுது புரியுது சார். பார்த்துருவோம் பாருங்க. எதையுமே நம்ம பார்த்தோம்னா தான் அது உங்களுக்கு புரியும். என்ன ஆகும்? அந்த 3 உடம்பு மட்டும் நிற்கும், மீதி இருக்கிற உடம்பும் மறைஞ்சிடும். அதை உங்களுக்கு நான் முதல்ல காட்டினேன். எந்த உடம்பு மறையும், எந்த உடம்பு நிற்கும் அப்படிங்கிறத. பாருங்க, இதுல இந்த உடம்பு மட்டும் நிற்கும். 1, 2, 3 என்று சொல்லக்கூடிய இந்த 3 உடம்புகள் நிற்கும். இந்த உடம்பும் மறைஞ்சிடும். இது காற்று உடம்போடு சரிய வெளி மன உடல், இது மறைஞ்சிடும். இந்த ஸ்தூல உடம்பு மறைஞ்சிடும். ஆச்சுங்களா? அப்போ அந்த 3 உடம்பு மட்டும் நிற்கும். 3 உடம்பு மட்டும் நிற்கும், மற்ற உடம்புகள்லாம் மறைஞ்சிடும். அது இறப்புக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய முக்கிய சூழ்நிலை. அந்த விஞ்ஞான உடல் இருக்கிறதுனால காலம் நீதி களைவெட்டி அராகம் என்று சொல்லக்கூடிய தன்மையும் பாருங்க இதுல போட்டிருப்பேன். வச்சுங்களா? இதுல பேயா மாறும்போது இப்படி நிற்கும். அதே சமயத்துல சூக்கும உடலா இருக்கும்போது ஒரு சூக்கும உடம்பு இப்படி இருக்கும். இந்த சூக்கும சரீரம் தான் இதுதான் நம்ம இதுக்கு தான் நம்ம திதி தர்ப்பணம் எல்லாமே கொடுக்குறோம். இந்த உடம்புக்கு பசி, தாகம், களைப்பு, சலிப்பு எல்லாமே இருக்கும். அதனாலதான் நம்ம சாப்பாடு கொடுக்கணும். அவங்களுக்கு வருஷம் இருக்கு, அந்த திதியில அவங்களுக்கு பிண்டம் வைக்கணும், அவங்களுக்கு ஒரு தீபம் ஏற்றணும். இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் அதுதான். ஆச்சுங்களா? இல்ல வழக்கம் போல ஒவ்வொருடைய வர்க்கத்திலையும் படம் நோம்பின்னு கும்பிடுவாங்க, வீட்டுல படம் போட்டு கும்பிடுவாங்க பெரியவங்களுக்கு. அந்த ஒரு பாரம்பரியமா செய்யக்கூடிய விஷயத்தையா செய்யணும். செய்யாம விடக்கூடாது. செய்யாம விட்டோம்னா அந்த உடம்புக்கு அந்த உடம்புக்கு எந்த ஒரு வலுவும் இல்லாம சோர்ந்து ஓய்ந்து போய்விடும். அப்போ நம்ம அதுக்கு உண்டான அந்த இயக்கத்துக்கு உண்டான தன்மையை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது அதனாலதான். அது நம்முடைய பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய நம்முடைய கடமை அப்படின்னு அதுதான் சொல்றோம். புரியுதுங்களா? இப்ப புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த 3 உணவுக்குள்ள சம்பந்தப்பட்டு இந்த ஆன்மா நிக்கிறதுனால இதனுடைய வெளிப்பாடாதான் ஜாதகன் இருப்பான். அதாவது மன உடல், விஞ்ஞான உடல், ஆத்மா, இந்த 3 சம்பந்தப்பட்டது. ஆள் மன உடல் 5ஆம் பாவம் தானே சார் சித்தம். அதான காதல். வெளிமனம் காதல் கிடையாது. ஆள் மனம் தான் சார் காதல். 5ஆம் இடத்தான் லவ்னு சொல்றோம். லவஃபுல்லான மனிதனாக இருப்பான். ஒரு ஜாதகத்துல 5ஆம் அதிபதி லக்னாதிபதி 5இல் நின்று 5ஆம் அதிபதி 9ஆம் நின்றாலோ, லக்னாதிபதி 9இல் நின்று 9ஆம் அதிபதி 5இல் நின்றாலோ ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக, அன்புடையவனாக, ஒரு ஒரு அன்பு காதலை அள்ளி கொடுக்கக்கூடியவனாக, எல்லார் மேலையும் பிரியமுடையவனாக, ஒரு ஒரு மனிதன் தன்மையில் நிற்பான். இதுதான் இதுல சொல்றேன். இன்னொரு இப்போ எங்க பாத்தீங்க அப்படின்னா